ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோவும் சேர்ந்து ஒரு வயசான கேன்சர் பேஷண்ட்டை வந்து லிஃப்ட்டில் வந்து கூட்டு போகும்போது அவருக்கு வந்து ரொம்பவே வந்து மூச்சு விட முடியாமல் வாயிலேருந்து ரத்த வாந்தி வந்ததுனால கழுத்தில் ஆப்ரேட் பண்ணி அவருக்கு அழகாக ஆக்சிஜன் கொடுத்து அவரை காப்பாற்ற தான் செஞ்சாங்க. ஆனால் லாஸ்ட்டில் அந்த தாத்தா இறந்துட்டாராம். அதனால பழி ஃபுல்லாக வந்து யார் ஆப்ரேஷன் பண்ணாலும் அவங்க மேலே விழுந்துட்டு, ஆனால் வந்து ஹீரோ தானே சொல்லி வச்சுருக்கான் அவன் தான் செஞ்சதா, ஆனால் ஹீரோயினை வந்து நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ஹூக்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தாத்தா இறந்ததுனால எல்லாருமே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம பார்ப்போம். ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. அப்போ வந்து வீசிங் வேறு வந்துடுது. உடனடியே டாக்டர் ஹூக்கு தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து இன்ஹேலரை கொடுத்து சமாதானப்படுத்துகிறாரு. இதனால் ஓன் தப்பு ஒன்றும் கிடையாது, நீ வந்து ரொம்பவே கவலைப்படாத, என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் வந்துடுறான். எல்லாத்தையுமே இவங்க பேசுனது எல்லாத்தையுமே வந்து கேட்டுடுறான். அதுக்கப்புறம் டாக்டர் ஹூக்கும் வந்து எஞ்சி போனதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்துட்டு தான் அவரும் போகிறாரு. ஹீரோவை பார்க்க ஹீரோ அமைதியாக நின்றுனா ஹீரோயின் பெருசாக எஞ்சி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் மனசு தாங்க முடியாமல் எங்கடா ஹீரோயின் சொல்லி தேடி வந்து ஹீரோயின்ட்டே பேசுகிறா. என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே, நான் வந்து ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ வந்து தயவுசெய்து போ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஆனால் ஹீரோ சொல்லிடுறான், ஒன்றும் நீ கவலைப்படாத, நானே வந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிறேன், என்னால் தானே நம்ம வந்து லிஃப்ட்லேயே போனோம், அதை வந்து நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், நீ வந்து இதை பற்றி எதுவுமே வந்து கவலைப்படாத அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் ரொம்பவே தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்து எடுத்துக்கிறணும், மிஸ்டேக்கெல்லாம் வந்து நான் தானே செஞ்சேன் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படிலாம் கிடையாது, நீ வந்து எதையுமே வந்து கவனிக்க மாட்டேன், யார் சொல்கிறதுன்னு நீ வந்து கேட்க மாட்டேன், இதுதான் உன்கிட்ட உள்ள பிரச்சனையே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னால் ஹீரோயின் வந்து ஹீரோவை அடிக்கிற மாரி போயிடுறாங்க. ஹீரோ சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் எல்லாத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், இது வந்து ஹாஸ்பிட்டல் வீடு இல்லை, நீ அதை நீ வந்து புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினும் ரொம்பவே வந்து அழுதுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து டாக்டர் ஹூக்கு தான் வந்து பார்க்க வந்திருக்கான். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நானே எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் தான் வந்து அவளை வந்து செய்ய சொன்னேன், எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் லிஃப்ட்டில் வந்து போக சொன்னேன், எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ன உடனே டாக்டர் ஹூக் சொல்கிறார், நீ வெறும் ஒரு சின்ன பையன்தான், உன்னால் வந்து எல்லாத்தையும் தாங்க முடியாது, அந்த தாத்தாவோட குடும்பம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து உன்னை ஜெயிலுக்கு தான் வந்து அனுப்பி வைப்பாங்க, நீ வந்து ஜெயிலுக்கு போகிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாரு. ஹீரோவுக்கு வந்து என்ன சொல்லணும்னு தெரியல, நான் தான் இழுத்துட்ருக்கேன், உடனே அதுக்குள்ளேயும் வேறு வேலை வந்துடுது, நான் வந்து வேலையை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ஹூக் வேறு போயிடுறாரு பாவம். ஹீரோயின் அழுது முடிச்சு வரும்போது எல்லோரும் பரபரப்பாக போயிட்டு இருந்தோன்னே, எங்கே போகிறீங்க அப்படின்னா, ஒரு பேஷண்ட் வந்து காரில் வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்காங்க, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து கலங்கி போய் நின்ன உடனே ஹீரோயின் தான் சொல்கிறாங்க, நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை தூக்கிட்டு போய் ஏற்றிட்டு வந்துடுவோம் அப்படின்னா, சரி இது நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஸ்ட்ரக்சரை ஏற்றிட்டு போய் ஏற்றுறாங்க. வேறு யார்? ஹீரோவோட அம்மாவை தான். ஹீரோயினுக்கு ஹீரோவோட அம்மாவை பார்த்த உடனே அதிர்ச்சியில் அப்படி நின்றுட்டுருக்காங்க, ஆக்சிஜனெல்லாம் வந்து கொடுக்காம. உடனே நர்ஸ் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, என்னாச்சு சும்மா மசமசன்னு நிற்காம வேலையை பாருமா அப்படின்னா ஹீரோயினு போய் ஆக்சிஜன்லாம் கொடுக்காங்க. பிங்கிக்கு வந்து தெரியல, ஹீரோவோட அம்மா மூஞ்ச பார்க்காம ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்து பெரிய டாக்டர் தேவைன்னு சொல்லி பிங்கி வந்து ஹீரோட சொன்னோன்னா 2 பேர் வந்து பெரிய டாக்டரை வந்து ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சைடு ஹீரோவோட அம்மா வந்து ஸ்ட்ரக்சரில் வச்சு தூக்கிட்டு வரும்போது அவங்க லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்காங்க. ஹீரோயின் மூஞ்சை பார்த்தோன்னா, ஐயோ நான் என்ன நரகத்துக்கு போயிட்டேன்னா இவன் மூஞ்செல்லாம் தெரியுதே அப்படின்னு சொல்லி திரும்பியும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோயின் சும்மா தான் நிற்காங்க, ஆனால் வந்து சீனியர் நர்ஸ் தான் சொல்கிறாங்க, என்னாச்சு நீங்கள் வந்து என்னன்னு சொல்லி பார்க்காம நாங்களாக பார்க்க முடியும் அப்படின்னா ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் வந்து ஹீரோவோட அம்மாவை செக் பண்ணி பார்க்காங்க. இந்த சைடு டாக்டர் ஹூக்கு வந்து எல்லாட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சு அந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எங்கள் மேலே தப்பில்லை அப்படின்னு தான் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் வந்து டாக்டர் ஹூக்கு ஆப்போசிட்டாக ஒரு சீனியர் டாக்டர் இருப்பார் தெரியுமா, அவர் பேர் டாக்டர் ஈக். அவர் வந்து வேனுக்குனே வந்து எல்லா பள்ளியும் தூக்கி டாக்டர் ஹூக்கு மேலேயே போடுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. எப்படி ஒரு இன்டர்ன் வந்து சர்ஜரி செய்யலாம், அதெல்லாம் ரொம்பவே தப்பு, எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே கிளிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த சைடு ராம் இருக்காமல, அவன் வந்து டாக்டர் ஆலிஸ்க்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து வாங்க ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க அப்படின்ன உடனே ஆலிஸு வந்து அவசரமாக வந்து வெளில வந்துடுறாங்க பேஷண்ட்டை பார்க்க. ஹீரோவோட அம்மா தான் அந்த பேஷண்ட், வேறு யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த சிசிடிவி கேமரா இருக்குல்ல லிஃப்ட்டில் உள்ளது, அதையும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு எல்லா தப்பும் உங்கள் மேலே தான் அப்படி இப்படின்னு சொல்லி ஈக்கு வந்து அப்படியே பழி தூக்கி போட்டுடுறாரு. அவருக்கு முன்னாடிலேருந்தே இவர் மேலே ஒரு கோபம் போல் இருக்குது, அதனால தான். இந்த சைட் டாக்டர் ஆலிஸ் வந்து யார் இந்த பேஷண்ட்டோட இன்டர்ன் அப்படின்ன உடனே ஷபி பையன் வந்து அழகாக வந்து பழைய தூக்கி எல்லாமே ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினே வந்து முழிச்சிட்டு இருக்கா, ஏன்னா அவளே வந்து இந்த அம்மாட்டேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா எல்லாரும் வந்து கோர்த்து விட்டுட்டாங்க. உடனே வந்து ஆலிஸ் வந்து செக் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படிங்கும்போது இவங்க வந்து ஓவர் டோஸாக வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து குறுக்கில் வேறு ஒரு அடிபட்டிருக்கு அப்படின்னோன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ரே எடுக்கணும், இதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தானே சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அதனால ஹீரோயினை கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஹீரோயினும் அங்கே வந்து போய் ரொம்பவே கஷ்டப்பட்டு சொல்ல வர்றா,
இந்த சைடு ஹீரோவும் பிங்கி ஒரு பெரிய சீனியர் டாக்டரை வந்து கூட்டு வந்துட்டு இருக்கும்போது வந்து அவர் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவும் தலை தெறிக்க ஓடி வர்றான். ஹீரோயின் போய் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து ஹீரோவை போய் வந்து சொல்ல வரான். ஆனால் வந்து டாக்டர் ஹூக் வந்து தடுக்கிறாரு. ஆனால் அதையும் தாண்டி வந்து சொல்லிடுறான், வேறு வழி இல்லாமல் நான் தான் வந்து லிஃப்ட்டில் வந்து கூட்டு போச்சேன்னு, நான் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னோடனே நீ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிருவியா அப்படின்னோடனே ஹீரோவும் சரி அப்படின்னா, அப்போ நீ வந்து ஜெயிலுக்கு போகிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாரு அந்த டாக்டர் ஈக். ஹீரோவும் போகிறேன்னு சொல்லிடுறான். ஹீரோ சொல்கிறத கேட்ட ஹீரோயின் வந்து இல்லை, நான் தான் வந்து சர்ஜரி பண்ணேன், அவன் கிடையாது, எல்லாத்துக்கும் பொறுப்பு நானே ஏற்றுக்கிறேன்னு இவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து டாக்டர் ஹூக்குக்கே வந்து ஒரு ஹெட் இருப்பார், அவர் வந்து சொல்லிட்டாரு, எல்லாத்துக்குமே காரணம் வந்து எங்களோட எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் தான், எங்களோட இன்டென்ட் தானே பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே காரணம் ஃபுல்லாத்தையுமே நாங்களே ஏற்றுக்கிறோம், நாங்களே வந்து காம்பன்சேஷன் வந்து எல்லாமே கொடுத்துட்றோம் பேஷண்ட்டோட ஃபேமிலிக்கு, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. பிங்கி வந்து அந்த சீனியர் டாக்டரை கூப்பிட்டு வந்த உடனே இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் ஆலிஸ் சொன்ன உடனே நம்ம வந்து பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிங்கி வந்து இப்போ தான் மூஞ்சியே பார்க்காயோ இது வந்து ஹீரோவோட அம்மா அப்படின்னு சொல்லிடுறா. எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த சைடு ஐசியூ வார்டு டாக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு ஆள் வந்து நம்ம டாக்டர் ஹூக்கை வந்து திட்டினார் தெரியுமா, அவரும் டாக்டர் ஈக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஐசியூ வார்டு டாக்டர் வந்து டாக்டர் ஈக்கு வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து இந்த பிரச்சனை எல்லாமே இவங்க தலையில் விழ வேண்டியது, ஆனால் ஈஸியாக தூக்கி டாக்டர் ஈக்கு தான் எமர்ஜென்சி வார்டு மேலே போட்டு விட்டார், அதனால் ரொம்பவே நன்றி சொல்லிட்டு இருக்காரு. இதனால் வந்து அவங்களும் தப்பெல்லாம் செய்யலையாம். அப்படின்னா ஹீரோயின் வந்து லைஃப்பை காப்பாற்றுறதுக்காண்டி தான் வந்து அழகாக செஞ்சு விட்ருக்காங்க, அது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அவருக்கு கேன்சர் பேஷண்ட், அவருக்கு உடம்பு ஃபுல்லாக வந்து நோய் பரவுனதுனால தான் வந்து அவரால் உயிர் பிழைக்க முடியல. இதுக்கு காரணம் இந்த டாக்டர்ஸ் யாருமே கிடையாது. ஆனால் வந்து காரணம் அப்படி போட்டாலுமே வந்து ஐசியூ டாக்டர்ஸ் மேலே தான் போட்டிருக்கணுமே தவிர இவங்க மேலே போட்டிருக்கக்கூடாது. டாக்டர் ஈக்கு தான் வந்து இவங்க மேலே பழி வராமல் வந்து நைஸாக வந்து டாக்டர் ஹூக்கை பழி வாங்கணும்னு சொல்லி எமர்ஜென்சி வார்டு மேலே பழி தூக்கி போட்டாங்க. ஏன்னா வந்து ஆப்ரேஷன் சர்ஜரி செஞ்சது ஒரு இன்டர்னால தான் இந்த எல்லா பிரச்சனையுமே. வழக்கம் போல் டாக்டர் ஹூக்கு வந்து ஹீரோயினையும் பிடிச்சி கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோ பேச வரான், பேசவே விட மாட்டேங்காரு. நீங்கள் 2 பேர் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க, உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்கள் செஞ்சது தப்பும் கிடையாது, ஆனால் வந்து 2 பேர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து இதாக இருக்குது. எனக்கு ஹாஸ்பிட்டலில் தான் எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிறணும், நீங்களாம் வந்து பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு தகுதியானவங்களாம் கிடையாது. ஃபஸ்ட்டு என்னடானா ஹீரோ வந்து உன்னை வேறு டிபார்ட்மெண்ட் மாற்ற சொன்னால், ஆனால் இப்போ பாரு உனக்காண்டி அவன் வந்து சப்போர்ட் பண்ணி நின்றுட்டுருக்கான், என்ன தான் நடக்குதுங்க, நீங்கள் 2 பேர் என்ன ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பட்டுன்னு கேட்டுடுறாரு. உடனே ஹீரோயின் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வந்து இப்போ வந்து ஹீரோவை பிடிச்சி கிளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் தானே சர்ஜரி பண்ணேன், நீ ஏன் வந்து வேணுக்குனே போய் வந்து நல்ல மீன் நடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சொல்ல போய் தானே நீ செஞ்ச, இதில் வந்து ஓன் தப்பு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்து பிங்கி வந்து உன்னோட அம்மா வந்து ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னு 2 பேரும் கிளம்பி பதறி ஓடி வர்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதறி போய் வந்தவொடனே இல்லை அவங்கள வந்து நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னவொடனே சரி யார் வந்து இன்டர்ன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்கான். வேறு யார் ஹீரோயின் தான் அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா ஒரு ஓவர் டோஸ் ஆகிட்டு மெடிசின், அதுக்கப்புறம் ஹிப்பில் வேறு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பார்க்க போயிடுறான். டாக்டர் ஹூக்கு வந்து அவரோட ஹெட்டிட்ட இது யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இது வேறு யாரும் இல்லை, நம்ம டைரக்டர் வினய் இருக்கார்ல அவரோட சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவோட அம்மா வந்து இந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டரோட தங்கச்சின்னு நினைக்கேன். அப்படியா அப்படின்னு சொல்லி டாக்டர் ஹூக் கேட்டுட்டு இருக்கேன். ஹீரோ பதறி அடித்து ஓடி வரான் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு டாக்டர் ஹூக்கும் ஹெட்டும் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு ஹீரோயினை தவிர மற்ற 4 பேர் வந்து போரளி காசிப் தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு, ஆப்ரேஷன் பண்ணது ஹீரோ, ஆனால் வந்து அந்த மீட்டிங் ஹாலில் கூப்பிட்டது ஹீரோயினை, என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாற்றி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி காசிப் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பார்த்து டாக்டர் ஹூக்கோட அசிஸ்டன்ட் ஒரு டாக்டர் பூம் இருக்கார்ல, அவர் வந்து என்னாச்சு, இது வந்து ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ், காசிப் பேசுகிற பிளேஸ் கிடையாது, வேலையை போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த சரி ஹீரோ அவனோட அம்மாவை பார்க்க வரும்போது ஹீரோயின் வந்து ஹீரோவோட அம்மாவுக்கு வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கதை வேற பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினும் ஹீரோ அந்த சைடு போகிறத பார்த்தோன்னே போய் பேசுகிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறான் என்னாச்சு, நீ வந்து வீட்டுக்கு போகலையா அப்படின்னா வந்து நான் வந்து என்னோடய பேஷண்ட்டை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகணுன்னு இருக்கேன், இப்போ நான் கிளம்பிடுவேன், நீ வந்து எதையுமே தப்பாக நினச்சிக்கிற வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஹீரோயின் ஹீரோக்காண்டி தான் அவன் அம்மாவை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி நினைக்கக்கூடாது, அதனால தான் ஹீரோயின் வந்து முன்னக்கூட்டியே சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போகிற வழியெல்லாம் ஹீரோவை பற்றி யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து அம்மாட்ட வந்து சாப்பாடு இருக்கா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் கொடுத்த உடனே ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்து பார்க்காங்க, வீடே கலைஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்குது. ஏமா என் ரூம் இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த வீட்டில் வந்து என்னையை தவிர வேறு யாருமா வரப்போகிறா அப்படின்ன உடனே என்னோடய வெட்டிங் ரிங்கை காணோம் அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க. என்னது வெட்டிங் ரிங்கா, அதனை இன்னும் வந்து விற்கலையா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் கேட்காங்க.
கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப ரேட் ஆகும், அப்போ நான் விற்கலான் இருந்தேன் அப்படின்னு. ஐயோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ வீட்டுக்கு யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லி யோசித்த உடனே தான், நம்மளோட ரிலேட்டிவ் இருக்கால அவள் தான் வந்திருப்பா அப்படின்ன உடனே, யார் அந்த லூசியா அவள் தான் கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயின்னு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் ஹீரோயின் வந்து இன்னுமே வெட்டிங் ரிங்கை வந்து வச்சுட்டு தான் இருக்காங்க ஹீரோட ஞாபகமாட்டு. ஹீரோயின் ஃபோன் பண்ணி பார்க்காங்க, ஆனால் அந்த லூசி எடுக்க மாட்டேங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஃபோன் பண்ணுறாங்க, எடுக்க மாட்டேங்க. ஐயோ என்ன சேஞ்ச் சொல்லி 2 பேரும் பரிதவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து நம்ம இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவாங்களா, அதேமாரி அந்த பொண்ணு ரீல்ஸ் போட்டுட்ருக்கு. அதை வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த பொண்ணு ரீல்ஸ்லாம் போட்டுட்டு வந்து கேமரா வந்து வாங்க போகும்போது அவர் வந்து துட்டு கேட்காரு. அப்போ வந்து ஹீரோயினோட வெட்டிங் ரிங்கை கொடுத்து அதுக்கு வந்து காம்பன்சேஷன் பண்ணிக்கிட்டே அதை வந்து விற்றுட்டு, ஹீரோயின் பாவம் பத்திரம் பண்ணி வச்சு எண்ணத்துக்கு இந்த மாதிரியான ரிலேட்டிவ் இருந்தால் அவ்வளோதான், போக வேண்டியது தான். நம்ம டாக்டர் ஹூக்கோட ஹெட் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஃபைலை கொடுத்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நம்ம எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் தான் வந்து பொறுப்பேற்றுக்கிறணும், அதனால் நம்ம சேலரியில் வந்து கை வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் ரொம்பவே வந்து டாக்டர் ஹூக்கும் டாக்டர் ஆலிஸும் வந்து வருத்தத்தோடு இருக்காங்க. இந்த நியூஸ் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருது. ஒரு யங் நர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து சீனியர் நர்ஸ்ட்டை வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு இன்டர்ன் செஞ்ச தப்புனால நமக்குள்ள மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க. நான் சேலரியை வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்னா நான்லாம் எங்கே போக, சேலரிக்காண்டி தானே வேலையே செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறத வந்து ஹீரோயினும் கேட்டுட்டாங்க. ஹீரோயின் நேரடியாக டாக்டர் ஹூக்கிட்டே போய் இந்த மாதிரி வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்து சேலரியை குறைச்சிட்டாங்களா அப்படின்னோன்னா, ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே, நான் வேணால் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் வந்து வேலையை விட்டே நின்றுறேன், எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து சேலரியை கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறா. சரி, நீ எதனால நீ வந்து டாக்டராக வந்து ஆகணும்னு நினச்சேன் அப்படின்னா, நான் வந்து பேஷண்ட்டோட லைஃப்பை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்தேன் அப்படின்னா, ஆமாம் நீ வந்து கரெக்டாக பேஷண்ட்டோட லைஃப்பை காப்பாற்ற தான் செஞ்சுருக்கேன், உன் மேலே ஒரு தப்புமே கிடையாது, இதனால் நீ வந்து எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ வந்து உன்னோட வேலையை தான் செஞ்ச, ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ போய் வேலையை பாருமா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக அனுப்பிச்சிடுறாரு. எவ்வளோ நல்லவர் பாருங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவோட அம்மா வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அம்மா முழிச்சு பார்த்துடுறாங்க. நீ தானே ஹீரோயின், நீ என்ன இங்கே செஞ்சிட்ருக்க, உங்களோட டாக்டரே நான் தான் அப்படின்னு, வெளியில் போ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இல்லை நீங்கள் வந்து கோவப்படாதீங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து இப்படி தான் கோவப்படுவேன், நீ வந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க திரும்பியும். ஹீரோயின் வந்து அவங்க கையில் வந்து எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த குளுக்கோஸ் போயிட்டு இருக்க வயரை வந்து கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோயின் கன்னத்துலேயே பலார்னு ஒரு அறை வச்சிருது அந்த அம்மா. அப்போ பார்த்து ஹீரோ வந்துட்டு நீ வந்து வெளியில் போயிரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வந்து போக சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லிகிட்டு இருக்கான். உடனே வந்து ஹீரோவோட அம்மா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, நீ என்ன ஆவியா பேயா, என் பையனை வந்து ஒட்டிக்கிட்டே இருக்க, அவனை விட்டு நீ என்ன போகவே மாட்டியா அப்படின்னு சொல்கிறா. திரும்பி என் பையனை என்கிட்ட நீ வந்து பறிக்க போறியா, தயவு செய்து நீ வந்து வெளியில் போயிரு, இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு என் பையன் லைஃப்பில் விட்டு நீ வந்து வெளியில் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா அவள் ஒரு டாக்டர், அவளோட வேலையை தான் அவன் பார்த்துட்ருக்கா அப்படின்ன உடனே, இவெல்லாம் ஒரு டாக்டரா, இவ என்னைக்கு டாக்டருக்கு படித்தா அப்படி இப்படின்னு சொல்லி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. யாரோட ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு போட்டு வந்து இவ டாக்டர்னு சொல்லி நின்றுட்டுருக்கா அப்படின்னா, இது வந்து என் ட்ரெஸ் தான், நான் ஒரு டாக்டர் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்னு சொல்கிறா. நான் நம்ப மாட்டேன், நீ போய் தான் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோவே சொல்கிறான். ஆமாம் அவள் வந்து ஒரு டாக்டர் தான், என்னை மாரி அவளும் ஒரு இன்டர்ன் தான் அப்படின்ன உடனே, இவ என்னவானாலும் இருக்கட்டும், என் கண்ணு முன்னாடி மட்டும் நிற்கவே கூடாது, நீ போ அப்படின்னு சொல்லி விரட்டுறதே இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, நான் தான் உங்களுக்கான இன்டர்ன், நான் தான் உங்களை பார்க்கணும், சரி இப்போ நீ எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறா பாவம் அவளும். ஹீரோ சொல்கிறான், ஏம்மா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு. சரி எதுக்குனால அவள் வந்து என்னோட இன்டர்ன் ஆனா அப்படின்னா, அவள் தான் வந்து ஃபஸ்ட்டு உங்களை பார்த்துருக்கா அதனால தான் அப்படின்னு சொல்கிறான் அவனும். யாருக்குமே தெரியாது, எனக்கும் ஹீரோயினுக்கும் முன்னாடி ரிலேஷன்ஷிப் இருந்தது, தயவு செய்து நீங்கள் வந்து சொல்லாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். ஃபோன் எடுடா அப்படின்னா, எதுக்கு ஃபோன் எடுத்து நீ வந்து உன்னோட அண்ணன்ட்ட சொல்ல போறியா, இந்த மாதிரி என்னோட பையனோட எக்ஸ் ஒய்ஃபாவா அவளை வந்து வேலையை விட்டு தூக்குன்னு சொல்ல போறியா, ஏமா நீ இன்னும் வந்து அதே காலத்தில் இருக்க, கொஞ்சமாவது மாறு அப்படின்னு சொல்லணும். அவங்க அம்மா இப்போ ஒரு கோல் அடிக்காங்கன்னு பாரு, எங்கள் டாக்டர் பிங்கி அவள் தான் வந்து என்னோட இன்டர்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா அவளுக்கு வேறு பேஷண்ட் இருப்பாங்க, ஏமா நீ இப்படி பாடப்படுத்துகிற, நீ வந்து இப்போ சரியாயிட்ட அப்படின்னா வீட்டுக்கு போயிடு, அவ்வளோதான், இங்கேருந்து யாரையும் நீ வந்து கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிடுறான். அப்படிலாம் கிடையாது, அவனை திரும்பியும் உன் லைஃப்பில் வரலான்னு நினச்சிட்டு இருக்காளா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னா, சரிம்மா நான் வந்து டாக்டர்கிட்ட சொல்லிடுறேன், நீ வந்து சரியாயிட்ட, தேவையில்லாமல் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க, வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி போனவன, டேய் நில்லுடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் பிங்கி விட மாட்டேங்க, நீ பிங்கியை கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோயினை பார்த்து பேச வரான். திரும்பி நீ வந்து என்னோட அம்மாவோட ரூமுக்கு போயிடாத அப்படின்னு, எனக்கு என்ன ஆசையா அப்படின்னு சொன்ன உடனே, நான் தானே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்கிறா. நீ போன வச்சுக்கே எங்கள் அம்மா உன் தலையே சாப்பிட்ருவாங்க, அந்த அளவு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் ஆலிஸ் வந்துடுறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொன்ன உடனே டாக்டர் ஆலிஸ் கேட்காங்க, என்னாச்சு, உன்னோட அங்கிள் தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரா அப்படின்ன உடனே ஹீரோவும் ஆமாங்க.
அப்போனா உங்கள் அங்கிள் மூலமாக தான் நீங்கள் வந்திருக்க அப்படியா அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட போய் நீ கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போகிறாங்க. என்ன மேம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வேறு இழுக்கா. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் ஹூக்கு வந்து அந்த ஃபைலில் ஒரு பேப்பரை எடுத்து வச்சுட்டு ரொம்பவே பலமாக யோசனையில் ஆழ்ந்திருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.